தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோட் படத்தோட ட்ரைலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னு ஸ்டோரி ப்ரிடிக்ஷனும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னதாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 கோட்டோட ட்ரைலர் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்றைக்கி வெளியாகாமல் தள்ளி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 17 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு வெளியாகும்னு சொன்னாங்க. சொன்ன டைமில் கரெக்டாக ட்ரைலரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரைலரோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அன்னவரர் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் ஓல்டு கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு காட்சிகள் என்னென்னா டீஏஜிங் விஜய், அதாவது அவரோட இளம் வயது விஜயை வந்து இந்த படத்தில் காட்ட போகிறதா நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட ஸ்பார்க் பாடலும் பார்த்திங்கன்னா வெளியாகி ரொம்ப மோசமான விமர்சனத்தை சந்திச்சுது. ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போது அந்த டீஏஜிங்கை ரொம்பவே சூப்பராக கையாண்டிருக்காங்க. ஒரு ஃபேஸில் மொத்தம் 2 ஏஜில் காட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 13-14 வயசில் இருக்கிற ஒரு விஜயும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-25 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு விஜயும் காமிச்சிருக்காங்க. இதில் செகண்டாக சொன்ன அந்த 25 இயர்ஸில் இருக்கிற விஜய் தான் வந்து மோஸ்ட்லி ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் வந்து அவர் இடம் பெற்றிருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லுக்கில் பார்த்த மாதிரி அந்த பைக் சீனோட காட்சியும் இந்த ட்ரைலரில் இடம்பெற்றிருக்கு. மற்றும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து விஜய், ஸ்னேகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, யோகி பாபு, இப்படி நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோகன் வந்து கம்பேக் கொடுத்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து நினச்ச அளவுக்கு ஓடலை. பட் இந்த ஒரு கம்பேக் வந்து மோகனுக்கு கண்டிப்பாகவே ஒரு சூப்பராக அமையும். ஏன்னா கோட்டில் அதுவும் மெயின் ரோல் வில்லனாக வராரு. இது வந்து சர்ப்ரைசிங் எலமெண்ட் தான். இது வரைக்கும் ரிவீல் பண்ணாது, இந்த ட்ரைலரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் காந்தி என்ற கேரக்டரில் தான் நம்ம விஜய் சார் நடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ ட்ரைலரில் என்னெல்லாம் இடம் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த படத்தோட கதை என்னவாக இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன். ட்ரைலரை பார்த்ததை வச்சு இந்த கதை இப்படி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கும் இந்த கதையோட ப்ரிடிக்ஷன் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸ்னேகா அண்ட் விஜய் பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாகி வாழ்ந்துட்டு வராங்க. விஜய் ஒரு ஸ்குவாடில் இருக்கார். அந்த ஸ்குவாடில் பிரசாந்த், பிரபுதேவா, விஜய் இவங்க எல்லாருமே வந்து சீக்ரெட் ஸ்குவாட் மாதிரி டக்குன்னு ஒரு ஆபத்தான இடத்துல போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுறது, சீக்ரெட் ஆப்ரேஷன் வர்றது, ஸ்பை வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஜய் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்கிறார். ஒரு மிஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட டீமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அதுக்கப்புறம் பிரசாந்த், பிரபுதேவா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க, செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் கோவாவுக்கு ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக போகிறாரு. போன இடத்துல ஒரு விபத்து. அங்கே அவர் யாரையும் அட்டாக் பண்ண வந்தாங்களோ என்னன்னு தெரியல, ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் அவர் திரும்பி அந்த வெக்கேஷன் முடிஞ்சு ஊருக்கே போய்டுறாரு. டீம் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு இன்சிடென்ட்னால பார்த்திங்கன்னா ஸ்குவாடை விட்டு தள்ளி போய்ட்றாரு. அதுக்கப்புறம் ஸ்குவாடில் இல்லாமல் வெளியூரில் போயிட்டு தங்கியிருக்காரு, தன்னோட மகனுக்கு வாழ்க்கையை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுனால. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விஜயோட பையனும் விஜய் மாதிரியே வந்து நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞராக அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி இருக்கார். அதனாலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை அவர் சுற்றி வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த டீம் ஒன்றா வராங்க. அதாவது அவங்க ஸ்குவாட் டீம் ஒன்றாகி ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மிஷனில் வந்து அவரோட பையனும் இணைஞ்சிருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு மிஷனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அது எதனால், அந்த மிஷனுக்கும் விஜயோட ஓல்டு லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு படத்தை கொண்டு போயிருக்கலாம். இது என்னோட ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன் சுற்றி வரப்போகுது. ஆனால் ட்ரைலர் தரமாக இருந்துச்சு. விஜயோட டீஏஜிங் பக்காவாக இருந்தது. யாரெல்லாம் வந்து சொதப்பல் சொன்னாங்களோ பயங்கர சூப்பராகவும் பண்ணிட்டார் வெங்கட் பிரபு. டீஏஜிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிசரே தட்டலை. ஒரே ஒரு இடத்துல ட்ரைலரில் என்னென்னா அந்த 15 இயர்ஸ் ஓல்டு விஜய் காணும், ரொம்ப சின்ன பையனாக ஒரு விஜயை காமிச்சிருப்பாங்க. அதில் மட்டும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளிச் இருக்குது. பட் அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் படத்தில். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த யங்கேஜ் விஜய் தான் வந்து பயங்கர மேஜர் ரோல் பண்ண போகிறாரு. படம் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வெளிவர போகுது. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ உங்களுக்காக சீக்கிரமாக நம்ம கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.